மூன்று முடிச்சு. அத்தியாயம் 49. அந்த பள்ளி உள்ளே அந்த வாகனம் நிற்க அதிலிருந்து இறங்கிக் கொண்ட அஸ்வினி தோழியை பார்த்ததும் புன்னகையோடு அவளின் அருகில் நெருங்கிச் சென்றாள். ஸ்ருதி அவளை பார்த்ததும், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்று கூறவும் தன் பேக்கில் இருந்த போனை எடுத்து காட்டினாள். சூப்பரா இருக்குதுப்பா, நியூ மாடல் என்று கூறி இருவரும் பேசிக்கொண்டு வகுப்பு அறை உள்ளே நுழைந்தனர். இப்பொழுது வகுப்பு அறையில் அஸ்வினி தனியாக கடைசி இருக்கையில் அமராமல் ஸ்ருதியின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். ஸ்ருதிக்கும் அந்த பள்ளியில் அவளுக்கு என்று நெருங்கிய தோழி இல்லை. அவளை பார்த்தாலே சில பேருக்கு வெறுப்பு. அதற்கு காரணம் இருந்தது. அவள் எப்பொழுதுமே முதல் மதிப்பெண் எடுப்பதால். அதனால் அஸ்வினிக்கும் ஸ்ருதிக்கும் நல்லாவே ஒற்று போனது. அதனால் இருவரும் முதல் இருக்கையில் அமர்ந்து கொள்ள அதிக பேச்சுகள் இன்றி சில வார்த்தைகள், அத்தோடு படிப்பின் மீது அதிக ஆர்வம் இருவருக்கும் இடையில் இருந்தது. கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அஸ்வினிக்கும், கற்றுக் கொடுக்கும் ஆர்வம் ஸ்ருதிக்கும் இருந்தது. அதனாலேயே அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு நல்ல பிணைப்பு இருந்தது. அந்த பிணைப்பு அவர்களுடைய நட்பை மேலும் உறுதியாக்கியது. ஒவ்வொரு நாளும் காலை எப்பொழுதும் போல் பள்ளிக்கு வருபவள் மாலை சில நிமிடங்கள் அந்த லைப்ரரியில் அமர்ந்தோ இல்லை பள்ளியின் மரத்தடியில் அமர்ந்து 5:30 மணி வரையிலும் ஸ்ருதியுடன் படிப்பாள். அதன் பிறகு வீட்டிற்கு கிளம்பி விடுவாள். சில நேரங்கள் படிப்பதற்கோ எழுதுவதற்கோ நேரம் அதிகமாக சென்றால் சுப்பிரமணிக்கு முன்பே அழைத்து கூறிவிடுவாள். சுப்பிரமணி அவளை புரிந்து கொண்டு அவளை அழைத்து வருவார். இப்படி சுப்பிரமணி மற்றும் அஸ்வினி இருவருக்கும் இடையில் ஒரு நல்ல உறவு இருந்தது. சுப்பிரமணி தனக்கு இன்னொரு தந்தை என்று நினைக்க தன் மருமகளை தன் மகளாக பார்த்தார் சுப்பிரமணி. இப்படி இருவருக்கும் இடையில் இந்த அன்பு மேலும் அதிகமாக அதே நேரத்தில் திவ்யாவுக்கு அவர்கள் மீது கோபத்தை ஏற்படுத்தியது. முக்கியமாக அஸ்வினியின் மீது. சுப்பிரமணியை அவள் பறித்து கொண்டது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டது. திவ்யா மிகவும் நல்ல பெண்தான். அவளை பொறுத்தவரையிலும் அவளுக்கு பிடித்த அனைத்தையும் செய்யக்கூடியவள். சுப்பிரமணியன் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அந்த அளவுக்கு நெருக்கம் காட்ட மாட்டாள். எப்பொழுதும் அவளுக்கு பிடித்தமான சில விஷயங்களில் மட்டுமே அவளது கவனங்கள் இருக்கும். இப்பொழுது சுப்பிரமணி மற்றும் அஸ்வினி இருவருக்கும் இடையில் இருக்கும் அந்த நெருக்கம் அவளுக்கு சிறு கோபத்தை கொடுத்து இருந்தது. திவ்யாவுக்கு மட்டும் அல்ல, அதே கோபம் லட்சுமி பாட்டிக்கும் இருந்தது. தன் மகனை அவர் பறித்தது போல் ஒரு உணர்வு ஏற்படுத்தியது. ஏற்கனவே தன் மருமகள் அவனை பாதி பறித்து விட்டது போல் உணர்ந்து இருக்க, இப்பொழுது தன் பேரன் மனைவியாக வந்து இருக்கும் இவள் தன் மகனை முழுவதுமாக தன்னிடம் இருந்து பிரித்து விட்டது போல் லட்சுமி பாட்டிக்கு ஒரு கோபம். அதனாலேயே இப்பொழுது எல்லாம் அஸ்வினியை வைத்து செய்தார் என்றுதான் கூறியாக வேண்டும். வாரத்திற்கு 2 நாட்கள் மட்டும் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு அடிப்பிரதட்சணம் செய்து கொண்டு இருந்த அவளை இப்பொழுது தினமும் அதே போல் செய்ய வேண்டும் என்று கூற கொஞ்சம் ஆடித்தான் போனாள். ஆனாலும் வேறு வழி இல்லையே. அவர் கூறும் அனைத்தையும் செய்துதான் ஆக வேண்டும். அவளுக்கு ஏனோ இப்பொழுது எல்லாம் சலிப்புகள் வருவது இல்லை. அது சுப்பிரமணியன் ஆதரவா அல்லது வேறு எதுவும் தெரியவில்லை. அவளை அந்த வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டாள். ஒருவேளை கௌதம் மீதான அன்பு? தெரியவில்லை. அதற்கு பதிலும் அவளுக்கு கிடைக்கவில்லை. அவர் கூறும் அனைத்தையும் செய்ய தொடங்கினாள். காலையில் வெறும் வயிற்றில் குளித்து முடித்து தண்ணீர் மட்டுமே குடித்து கோவிலுக்கு செல்பவள் அங்கு பூஜை அனைத்தையும் முடித்து வீடு வந்து காஃபி உணவை முடித்து ஸ்கூலுக்கு சென்று கிளம்பி விடுவாள். பள்ளி முடிந்து மாலை 5:30 மணி அளவில் பள்ளியில் தோழியுடன் படித்து கொண்டு இருப்பவள் வீடு திரும்பி அறை உள்ளே நுழைந்து தன்னை சுத்தப்படுத்தி கீழே வர அவள் சாந்தியுடன் சேர்ந்து சில நிமிடங்கள் வேலை பார்ப்பாள். வேண்டாம் என்று சாந்தி எவ்வளவுதான் கூறினாலும், நானும் சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தான் பார்க்கணும் அத்தை என்று அஸ்வினி கூறுவாள். அதனால் சாந்தியும் சிறு சிறு விஷயங்களை அவளுக்கு சொல்லிக் கொடுக்க தொடங்கினார். இப்பொழுது எல்லாம் தினமும் ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்ள தொடங்கி இருந்தாள் அஸ்வினி. நாட்களும் காலங்களும் யாருக்காகவும் காத்து இருக்காமல் அதன் போக்கில் வேகமாக நகர தொடங்கியது. 9ஆம் வகுப்பு பரீட்சையை முடிந்து 15 நாட்கள் தன் வீட்டிற்கு சென்று தன் அம்மா, அப்பா, அத்தை, மாமா, அவர்களுடைய பிள்ளைகள் என்று அவர்களுடன் நேரத்தை செலவழித்த அவள் 15 நாட்களுக்கு பின்பு மீண்டும் ஊர் திரும்பி இருந்தாள். அவள் 15 நாளில் வீடு திரும்பிய பொழுது 10ஆம் வகுப்புக்கான வகுப்புகள் தொடங்கி இருந்தது.
அதன் பிறகு 10ஆம் வகுப்பில் கவனத்தை செலுத்த தொடங்கிவிட்டாள். அவள் இப்பொழுது எல்லாம் ஆங்கிலத்தில் மிகவும் நன்றாக கற்றுக்கொண்டு இருந்தாள். கம்ப்யூட்டர் கிளாஸ் அவளை அனுப்பி வைக்க தொடங்கியிருந்தார் சுப்பிரமணி. அதனால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ் என்று இரண்டிலும் அவள் கவனத்தை செலுத்தி கொண்டு இருந்தாள். வாரத்திற்கு 2 நாட்கள் இந்த வகுப்புகள் இருக்க, மற்ற நாட்கள் பள்ளி வகுப்புகள் என்று அவளுடைய நாட்கள் மிகவும் அழகாக சென்று கொண்டு இருந்தது. ஸ்ருதி அவளுடன் சேர்ந்து பயணிக்க அவளுக்கு எங்கும் எந்த இடத்திலுமே சுமையே தெரியவில்லை. 10ஆம் வகுப்பு தேர்ச்சிகள் கிட்டத்தட்ட 85% மதிப்பெண்ணை எடுத்து சாந்தி மற்றும் சுப்பிரமணி இருவரையும் ஆனந்தம் அடைய வைத்தாள். பெற்றவர்களுக்கும் அத்தனை சந்தோஷம் கொடுத்து இருந்தது. ஆங்கில வழி கல்வி என்பது முதலில் அவர்களுக்கு தெரியாத ஒன்று. அதன் பிறகுதான் அவள் ஆங்கில வழி கல்வியை படிக்கும் விஷயமே பைரவருக்கு தெரிய வந்தது. அது தெரிய வந்த பொழுது அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சந்தோஷமாக இருந்தது தன் மகள் ஆங்கில வழி கல்வியில் படிக்கிறாள் என்று. ஆனாலும் அதற்கு மேல் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அவர் மௌனமாகிவிட்டார். அந்த வீட்டின் ஹாலில் அமர்ந்து இருந்த அவள் 12ஆம் வகுப்பு எந்த குரூப்பை தேர்வு செய்வது என்று சந்தேகத்தில் அமர்ந்து இருக்க, அவள் முன்பு அமர்ந்து இருந்த சுப்பிரமணி அவளை பார்த்து, அது நம்ம கம்பெனியை கௌதம் தான் நடத்த போறான். நான் ஏற்கனவே நம்ம அர்ஜுன் கிட்ட பேசிட்டேன். அர்ஜுனுக்கும் இந்த கம்பெனி எடுத்து நடத்துறதுல விருப்பம் கிடையாது. ஸோ அவனுக்கு அவனுடைய படிப்பில் கவனத்தை செலுத்தணும்னு சொல்லிட்டான். அதனால அவனை படிக்கிறதுக்காக அமெரிக்கா அனுப்பி வைக்க போறேன். கண்டிப்பா இந்த கம்பெனியை நீயும் கௌதம் மட்டும்தான் ரன் பண்ண போறீங்க. கௌதம் இந்த கம்பெனியை எடுத்து நடத்துறதுல அவனுக்கு அதிக ஆசையும் ஆர்வமும் இருக்குது. அதனால தான் அவன் ஆர்கிடெக்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். நீயும் அவனுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நீ இன்டீரியர் டிசைனர் படிச்சாலும் ஓகே. இல்ல அந்த கம்பெனியோட அக்கவுண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ ஆடிட்டிங் படிச்சாலும் ஓகே. உன்னுடைய விருப்பம். நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ அதுக்கு நான் சப்போர்ட்டிவா இருப்பேன். ஆடிட்டிங் படிக்கணும் அப்படின்னா நீ அக்கவுண்ட்ஸ் குரூப் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்பவே நீ அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்ட அப்படின்னா ஃபியூச்சர்ல உனக்கு பெட்டரா இருக்கும். நீ என்ன நினைக்கிறியோ அதான். உனக்காக நான் பண்ண தயாரா இருக்கேன். இல்ல இது ரெண்டுமே வேண்டாம், நீ வேற ஏதாவது எடுத்து படிக்கிறதா இருந்தாலும் ஓகே தான் என்று சுப்பிரமணி கூறவும், அதை கேட்டதுமே தயங்கி நின்றாள் அவள். அவளுக்கு என்ன தேர்வு செய்வது என்று தெரியவில்லை. சில யோசனைக்கு பிறகு ஸ்ருதிக்கு அழைத்து பேச, ஸ்ருதி, நான் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்க போறேன். நீ என்ன பண்ண போற என்று அவள் கேட்கவும், உனக்கு மேக்ஸ் சூப்பரா வரும் இல்லப்பா என்று ஸ்ருதி கேட்கவும், அதை கேட்டதும் சரி என்று அழைப்பை துண்டித்து, மாமா நான் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கிறேன் என்று அவள் கூறவும், சரிடா என்று அவள் கூறியதை கேட்டு அவரும் ஒத்துக்கொண்டார். அதன்படி 11, 12ஆம் வகுப்பு மேக்ஸ் பயோ குரூப்பை எடுத்து மிகவும் நல்லபடியாக படித்து அதிலும் 91% மதிப்பெண்ணை எடுத்து தேர்ச்சி பெற்று இருந்தாள். உண்மையில் அனைவருக்கும் அத்தனை சந்தோஷமாக இருந்தது. லட்சுமி பாட்டி இத்தனை லட்சங்களை செலவழிச்சு படிக்க வச்சதுக்கு பாஸ் பண்ணிட்ட, அது வரைக்கும் போதும் என்று அவர் ஒதுங்கிக் கொள்ள அவளுக்கு சுருக்கென்று இருந்தாலும் எதை பற்றியும் யோசிக்கவில்லை. நான் படித்து விட்டேன். அவர்கள் அனைவரும் நினைத்தது போல் இல்லாமல் அனைத்தையும் நல்ல மதிப்பெண்ணில் தேர்ச்சி பெற்றுவிட்டேன் என்று ஆனந்தமாகத்தான் இருந்தது அவளுக்கு. உண்மையில் திவ்யா, ஹரிணி இருவருமே அவள் அளவுக்கு 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறவில்லை. அந்த கோபம் அவர்கள் அதனை வெளிப்படுத்தினர். ஆனால் யாருடைய கோபத்தையும் பொருட்படுத்தவில்லை அஸ்வினி. அவளுடைய வெற்றி பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருந்தாள். அன்று அந்த வீட்டின் ஹாலில் அனைவரும் அமர்ந்து இருந்தனர். அஸ்வினி, சுப்பிரமணி, சாந்தி, லக்ஷ்மி பாட்டி, திவ்யா, ஹரிணி என்று அனைவரும் அந்த வீட்டின் ஹாலில் அமர்ந்து இருக்க, அவள் என்ன தேர்வு செய்ய போகிறாள் என்று அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். ஏற்கனவே 11ஆம் வகுப்பில் நான் சொன்னதுதாமா, நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணலாம் என்று சுப்பிரமணி கூறவும் தலை குனிந்து நின்று இருந்தாள் அஸ்வினி. என்ன சொல்வது என்று சிந்தித்து கொண்டு இருக்க, அவகிட்ட என்ன கேட்டுட்டு இருக்க? அவ அது என்னது இன்டீரியர் டிசைனர், அதை படிக்கட்டும் என்று லட்சுமி பாட்டி கூறவும், அதை கேட்டதுமே லட்சுமி பாட்டியின் பக்கம் திரும்பிய அவள், பாட்டி சொல்றது சரிதான் மாமா, நான் அதையே படிக்கிறேன் என்று அமைதியாக தலையசைத்தாள். உண்மையாகவே உனக்கு இதுல ஓகே தானம்மா, இல்ல வேற ஏதாவது என்று அவர் கேட்கவும், இல்ல மாமா எனக்கு இதுல சம்மதம்தான் என்று அவள் கூறவும், அதை கேட்டதுமே சரி உன்னுடைய விருப்பம்தான் என்று கூறிய அவர் அதன் பிறகு அவளுக்கான ஃபார்ம் வாங்கி அதில் அனைத்தையும் ஃபில் செய்து அவளுக்கான படிப்பில் அவளை சேர்த்து விட்டார்.
ஃபேஷன் டிசைனிங் படிக்க வேண்டும் என்ற அவளது கனவு கனவாகவே போய்விடுமா? அத்தியாயம் 50. அமெரிக்க மாநகரம். இருள் சூழ்ந்திருந்த அந்த மாநகரத்தின் நடுவில் இருந்த அந்த கிளப்பின் உள்ளே வெளிச்சம் பரவி கிடந்தது. அதன் உள்ளே பெண்கள் ஆண்கள் என்று சிறிதும் பாகுபாடு இன்றி ஆட்டத்தை தொடர்ந்து இருந்தனர். அங்கு காது கிளியும் அளவில் பாடல் ஓடிக்கொண்டு இருக்க, அதற்கு நடுவில் இருந்த ஆண்கள் பெண்கள் என்று இருவருமே நடனம் ஆடிக்கொண்டு இருக்க, ஒரு பக்கம் மது பிரியர்கள் மதுவை கையில் ஏந்தி அதில் தங்களுடைய ஆசையை தீர்த்து கொண்டு குடித்து கொண்டு இருந்தனர். இப்படி ஆண் பெண்கள் வேதம் இன்றி பழகு கொண்டு இருக்க, அந்த கிளப்பின் ஓரத்தில் சில இருக்கைகள் இருந்தது. அதன் முன்பு இருந்த டேபிளில் ஒரு கேக்கை கொண்டு வந்து வைத்தான் அவன். ஹாப்பி பர்த்டே கௌதம் என்று அவன் கூறவும் அவன் மெதுவாக நிமிர்ந்து பார்த்தான். இளைஞனாக இல்லை, ஆண் மகனாக, முழுமையான ஆண் மகனாக. பால் நிறத்தில் இருந்த அவனது தேகமும் மலிக்கப்பட்ட மீசை தாடி என்று முகத்தில் சிறு முடி கூட இல்லாமல் அத்தனை அழகாக இருந்தான். இளஞ்சிவப்பு நிறத்தில் உதடுகளும் அழகான கூர்மையான புருவங்களும் ஆளை மயக்கும் அளவுக்கு இருக்கும் அவனது காந்த விழிகளும் அவன் நெற்றி மீது தவழ்ந்து கொண்டு இருந்த அவனது அழகான தலைமுடியும் அவனை மேலும் அழகுபடுத்தி காட்டிக்கொண்டு இருந்தது. பிரவுன் நிறத்தில் டிஷர்ட் அணிந்து இருந்த அவன் ப்ளூ நிறத்தில் ஜீன்ஸ் அணிந்து தன் நண்பனை புன்னகையோடு பார்த்தான். ஹாப்பி பர்த்டே கௌதம் என்று ரித்விக் வந்து கூறவும், அதை கேட்டு புன்னகையோடு எழுந்த கௌதம் எழுந்து தன் நண்பன் ரித்விக்கை அணைத்து கொண்டான். ரித்விக் அப்பா வேலை விஷயமாக அமெரிக்காவுக்கு வர, அங்கு இருந்த ஜெசி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்ட அவர்களுக்கு ரித்விக் பிறந்து இருந்தான். பார்ப்பதற்கு இந்தியாவையும் அமெரிக்காவையும் கலந்து வைத்த சிற்பம் அவன். மிகவும் அழகாக இருப்பான். 7 வருடம் இருவருக்குமான நட்பு. புன்னகையோடு தன் நண்பனை இறுக்கி அணைத்து விடுவித்த அவன் தன் முன்னால் இருந்த கேக்கை பார்த்தான். சின்ன பிள்ளையாட நாம என்று கௌதம் கேட்கவும், ரொம்ப பேசாம கேக் கட் பண்ணும் என்று தன் கையில் இருந்த பிளாஸ்டிக் கத்தியை அவன் கையில் கொடுத்தான் ருத்விக். அதை புன்னகையுடன் வாங்கி கொண்டான் கௌதம். ஆமா கௌதம் என்று சுற்றி இருந்த மற்ற 4 பேரும் கூச்சலிட்டனர். 6 பேர். இவர்கள் 6 பேரும் ஒரு அழகிய பெரிய குழு என்றுதான் கூறியாக வேண்டும். 7 வருடங்களாக ஒன்றாக இருக்கின்றனர். ஒரு மெல்லிய புன்னகையோடு ஓகே என்று கூறி அந்த கத்தியை வாங்கி அந்த கேக்கை 2 துண்டாக வெட்டி ஒன்றினை தன் நண்பன் உதட்டின் அருகில் கொண்டு செல்ல, ரித்விக் அதை புன்னகையோடு வாங்கி கொண்டான். வாழ்த்துக்கள் மச்சான் என்று அவனை அணைத்து விடுவித்து தன் பேக்கில் இருந்து ஒரு சிறிய கிஃப்ட் பாக்ஸை எடுத்து நீட்ட, எதுக்குடா இதெல்லாம் என்று கேட்கவும், ஓபன் இட் என்று ரித்விக் கூறவும் அதனை திறந்து பார்க்க அழகிய வாட்ச் ஒன்று இருந்தது. தேங்க்யூ சோ மச் மச்சான் என்று கூறிய கௌதம் தன் கையில் அதனை மாற்றிக்கொண்டான். மற்றொரு துண்டு கேக்கை எடுத்து தன் மற்றொரு நண்பனிடம் நீட்டினான். ஜோசப். அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்த அவன் அமெரிக்க மாநிலத்தைச் சேர்ந்தவன். புன்னகையோடு அந்த கேக்கு துண்டை வாங்கி கொண்ட அவன் தன்னுடைய பேக்கில் இருந்து ஒரு பரிசை எடுத்து நீட்டினான். எதுக்குடா இதெல்லாம் என்று கேட்டு திறந்து பார்த்த அவன் அவனுக்கு மிகவும் பிடித்த அந்த பிராண்டில் இருந்த பெல்ட் இருந்தது. தேங்க்யூ சோ மச்டா என்று சிரிப்போடு அதனை வாங்கி கொண்டான். ஹாப்பி பர்த்டே கௌதம் என்று தன் பரிசை நீட்டினாள் அவள் புன்னகையோடு. ஹே மெலினா, நீயுமா என்று புன்னகையோடு அவள் கையில் இருந்த பரிசை பெற்றுக்கொண்ட அவன் தன்னிடம் இருந்த கேக்கு துண்டை அவளுக்கு ஊட்டினான். அதை புன்னகையோடு பெற்றுக்கொண்ட அவள் ஓபன் பண்ணி பாரு என்று அவனிடம் கூறவும், கண்டிப்பா என்று கூறி அந்த பாக்ஸை ஓபன் செய்ய அதன் உள் அழகான ஒரு குட்டி கப் இருந்தது. நானே என்னோட கையால செஞ்சது என்று அவள் சொல்லவும், தேங்க்யூ சோ மச் மெலினா என்று கூறினான் அவன். மெலினா அமெரிக்காவில் பிறந்த அமெரிக்க மாநிலத்தைச் சேர்ந்தவள். தமிழ் மீது ஒரு நல்ல பற்று கொண்ட பெண். தமிழ்நாட்டு பையனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று குறிக்கோளோடு இருக்கிறாள் மெலினா. ஹாப்பி பர்த்டே கௌதம் என்று தன் கையில் இருந்த அந்த பரிசு பெட்டியை அவனிடம் நீட்டவும் அதை புன்னகையோடு வாங்கி கொண்ட அவன் தேங்க்யூ சோ மச் என்று கூறி அதனை வாங்கி அவளிடம் ஒரு கேக்கு துண்டை நீட்டினான். அதனை புன்னகையோடு ஏற்றுக்கொண்ட அவள், கிரேஸ், தேங்க்யூ சோ மச் கிரேஸ் என்று கூறி அதனை வாங்கி திறந்து பார்க்க அதனுள் ஒரு அழகிய ஜாக்கெட். அதனை பார்த்ததும், ஹே ரொம்ப சூப்பரா இருக்குது என்று அவன் கூறவும் புன்னகையோடு பார்த்தாள் அவனை. போட்டு பாரு என்று அவள் கூறவும் அதனை எடுத்து அணிந்து கொண்ட அவன் நைஸ் என்று அவளிடம் கூற புன்னகைத்தாள். ஹாப்பி பர்த்டே
கௌதம் என்று கூறிய மற்றொருவன் பரிசை நீட்ட அதை புன்னகையோடு வாங்கி கொண்டான் அவன். தேங்க்யூ சோ மச் லூகாஸ் என்று அதனை வாங்கி தன்னிடம் இருக்கும் கேக்கு துண்டை அவனிடம் நீட்ட புன்னகையோடு வாங்கி கொண்டான். லூகாஸ் அதே மாநிலத்தைச் சேர்ந்தவன். இவர்கள் 6 பேரும் நெருங்கிய நண்பர்கள். அவன் வாங்கிய பரிசை திறந்து பார்க்க மிகவும் அழகாக இருந்தது. ஒரு ஸ்கார்ஃப். அதனை எடுத்து பார்த்த அவன் தேங்க்யூ சோ மச்டா என்று கூறவும் வெல்கம் என்று தலையசைத்தான். 5 பேரும் அவனுக்கான பரிசை கொடுக்கவும் அதை புன்னகையோடு வாங்கி கொண்டான். அனைவருக்கும் நன்றி கூறி ஓகே என்னுடைய ட்ரீட் என்று கௌதம் கூறவும் அவன் போன் ஒலிக்கவும் சரியாக இருந்தது. தன் பாக்கெட்டில் இருந்தது போனை வெளியில் எடுத்த அவன் அம்மா கால் பண்றாங்க என்று அனைவரையும் பார்த்து நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க என்று கூறி அந்த இடத்தை விட்டு மெதுவாக வெளியில் வந்தான். கூட்டம் மிகவும் அதிகமாக இருக்க அதை தாண்டி அவன் வெளியில் செல்வதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது. கௌதம் அந்த இடத்தை விட்டு சென்றதும் மெலினா தன் பக்கத்தில் நின்று இருந்த கிரேஸின் கையை பிடித்து என்னடி எப்ப சொல்ல போற என்று கேட்கவும் இன்னைக்கு சொல்ல போறேன் என்று கிரேஸ் மெல்லிய குரலில் கூறவும் சீக்கிரமா சொல்லிடு இல்லனா உனக்கு தான் ப்ராப்ளம் என்று மெலினா கூறவும் அதை கேட்டதும் கண்டிப்பா சொல்லிடுவேன் பாரு என்று அவள் புன்னகையோடு கூறவும் ஆல் த பெஸ்ட். இப்போ அவன் தனியா வெளியில தான் நின்றுட்டு இருப்பான். இப்பவே போய் ப்ரப்போஸ் பண்ணிடு. இவ்வளவு கூட்டத்துல நடுவுல நின்று ப்ரப்போஸ் பண்றதை விட தனியா ப்ரப்போஸ் பண்றது பெட்டர் சாய்ஸ் என்று மெலினா கூறவும் ரொம்ப நர்வஸா இருக்குது என்று மெல்லிய குரலில் கிரேஸ் கூற பட்டுன்னு கிஸ் பண்ணி ஐ லவ் யூ கௌதம் அப்படின்னு சொல்லிடு என்று மெல்லினா அவளுக்கு ஐடியா கொடுக்கவும் அதை கேட்டதும் அப்படியா சொல்லுற என்று கிரேஸ் கேட்க அப்படிதான் சொல்றேன் போ என்று அவள் தோளில் மெதுவாக தட்டி கொடுத்து கூறினாள் மெலினா. மெலினாவின் வார்த்தையில் தன்னை சமன்படுத்தி கொண்டு மெதுவாக அந்த கிளப்பை விட்டு வெளியில் வந்தாள். அந்த கிளப்பை விட்டு வெளியில் வந்த கௌதம் அங்கு கார் பார்க்கிங்கில் ஒரு காரின் மீது சாய்ந்தபடி தன் கையில் இருந்த போனை உயிர்ப்பித்து காதில் வைத்த அவன் ஹலோ அம்மா என்று புன்னகையோடு அழைக்கும் பொழுது ஹாப்பி பர்த்டே கௌதம் என்று அவர் கூறவும் ரொம்ப நன்றிமா என்று புன்னகையோடு கூறிய அவன் அப்பா எங்கம்மா என்று கேட்கவும் இதோ என்று போன் அவரின் கைக்கு மாறியது. ஹாப்பி பர்த்டே கௌதம் என்று அவர் கூறவும் நன்றி கூறினான். இரு பாட்டி பேசணுமாம் என்று போன் அவரின் கைக்கு செல்ல சில நொடிக்குள் போனை வாங்கி காதில் வைத்த அவர் ஹலோ பாட்டி என்று அவன் பேசவும் ஹாப்பி பர்த்டே கண்ணா என்று அவர் கூற தேங்க்யூ பாட்டி என்று புன்னகையோடு கூறினான். பாட்டியின் கையில் இருந்த போனை பிடுங்கிய திவ்யா அண்ணா ஹாப்பி பர்த்டே என்று சத்தமாக கூறவும் தேங்க்யூ சோ மச் திவ்யா நீ வீட்லயா இருக்கிற என்று கேட்கவும் ஆமா என்று கூறியவள் சரி சரி என்று அவளிடம் பேசிக்கொண்டு இருந்த நேரம் அவள் கையில் இருந்த போனை பிடுங்கிய ஹரிணி ஹாப்பி பர்த்டே அத்தா என்று கூறவும் தேங்க்யூ சோ மச் ஹரிணி என்று பேசி முடித்த அவன் அவள் குரல் கேட்கும் அந்த நொடிக்காக காத்து கொண்டு இருந்தான். ஆம் அவள்தான் அவன் வாழ்வில் அவன் எதிர்பார்க்காத சமயத்தில் அவன் வாழ்க்கைக்குள் நுழைந்த அவள். 7 வருடமாக அவளை பார்க்க தவித்து கொண்டு இருக்கும் இதயமும் அவளிடம் பேச தவித்து கொண்டு இருக்கும் உதடுகளும் அவளுக்கு எங்கு தெரிய போகிறது? எங்கு அவள் மீது காதல் பித்தாகி கிடந்த நான் கௌதம் அமெரிக்காவில் காதலுக்கு கொஞ்சமா பஞ்சம். அங்கு அனைவரும் காதல் கிளிகளாக சுற்றி கொண்டு இருக்க இங்கு இவன் அவளை பார்க்கும் அந்த நொடிக்காக காத்து கொண்டு இருந்தான். கல்லூரி படிக்கும் போதும் பல பெண்கள் அவனிடம் காதலை கூறி ஒரு நாள் டேட்டிங் ஆவது வாயேன் என்று கெஞ்சி கேட்டு இருக்க முடியவே முடியாது என்று அனைவரையும் மறுத்து இருந்தான். அனைத்திற்கும் காரணம் அவள் கழுத்தில் கட்டிய மாங்கல்யம். தனக்காக அவள் காத்து கொண்டு இருக்கின்றாள் என்ற எண்ணம் அனைத்தும் அவள் பக்கமாக அவனை கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்த்தது. அந்த ஈர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மாறி இருந்தது. அவள் மீது காதல் எப்பொழுது வந்தது என்று கேட்டால் அது அவனுக்கே தெரியாது. பருவத்தில் வந்து இருந்த காதல் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக முளைத்து செடியாக வளர்ந்து மரமாக செழித்து வளர்ந்து இருந்தது. அவன் இதயத்தில் மிகவும் ஆழமாக பதிந்து விட்டது. அந்த பதட்டமான கண்கள் எப்பொழுதும் அது மட்டுமேதானே அவளது நினைவில் இருக்கிறது. அவளது முகத்தையும் அவன் பார்க்க முடியவில்லை. இந்த 7 வருடத்தில் அவளிடம் இருக்கும் மாற்றங்களும் தெரியவில்லை. வருடத்திற்கு ஒரே ஒரு முறை அவன் பிறந்த நாளுக்கு மட்டும் அவளது குரல் அவன் செவியை நிறைக்கும். இன்றும் அந்த குரலுக்காக அவன் காத்து கொண்டு இருந்தான். ஓகே அத்தா பாய் என்று அழைப்பை துண்டித்து இருந்தாள் ஹரிணி. காதிலிருந்து எடுத்த போனை இன்னும் பேசவே இல்லை என்று போனை பார்த்து கொண்டு இருக்க கௌதம் என்று பின்னால் இருந்து கேட்ட குரலில் மெதுவாக திரும்பி பார்த்தான். ஹே கிரேஸ்
என்ன என்று அவளை பார்க்கும் பொழுது சட்டென்று அவன் கன்னத்தில் இதழ் பதித்த அவள், ஐ லவ் யூ கௌதம் என்று கூற அதில் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தான். கதையை தொடர்ச்சியாக கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.